அண்மைச் செய்தி திருச்செந்தூரில் விடிய விடிய பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை தற்போது பாதிக்கப்பட்டிருக்கிறது. உடன்குடி, பரமன்குறிச்சி, ஆறுமுகநேரி, காயல்பட்டினம், குலசேகரப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்தன் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்தன் வணக்கம். தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளக்காடாக காட்சி அளிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தூத்துக்குடியில எந்தெந்த பகுதிகளில் அதிக மழை அளவு இருக்கிறது, இது தொடர்பான முழு விவரங்கள். இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நிலைத்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி தமிழகம் மற்றும் அதை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் நிலவுவதால் நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுத்து வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் திருச்செந்தூர் பகுதிகளில் கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் நேற்று காலை முதல் மாலை வரை வானம் மேகமூட்டத்துடன் இருள் சூழ்ந்து காணப்பட்டது. திடீரென இரவு நேரத்தில் இடிமின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்ய தொடங்கியது. நேற்று இரவு தொடங்கிய மழை இன்று அதிகாலை வரை நீடித்தது. குறிப்பாக திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஆத்தூர், ஆறுமுகநேரி, காயல்பட்டினம், உடன்குடி, குலசேகரப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய பலத்த கனமழை பெய்தது. இதனால் சாலை எங்கும் முக்கிய வீதிகள் முழுவதும் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. அதேபோல் திருச்செந்தூர் பந்தல் மண்டபத்திற்குள் மிகவும் தாழ்வான பகுதியில் அமைந்துள்ள சிவன் கோவிலில் வளாகத்திற்கும் மழைநீர் புகுந்துள்ளதால் அந்த வழியாக செல்லும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். கடந்த சில நாட்களாக திருச்செந்தூரில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் தற்போது பெய்து வரும் இந்த கனமழையினால் வெப்பம் தறிந்து இதமான சூழல் நிலவி வருகிறது. தகவல்களுக்கு நன்றி ஆனந்த்.